இந்த ஆற்றலை நான் செயல்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆற்றல் ஆதாரம், ஆற்றல் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சரி, இந்த ஆற்றலை நான் செயல்படுத்துவதற்கு ரிலீசிங் மை பொட்டன்ஷியல், எப்படி இந்த ஆற்றலை வெளியே நான் கொண்டு வர்றது? நிறைய நேரத்தில் ஆற்றலை ஒரு அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த சமைக்கிற இந்த பாத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரானிக் ஸ்டவ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ எலக்ட்ரானிக் வெசல்ஸ், ரைஸ் குக்கர்லாம் வந்துருச்சு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கர்ன்றதுனால அதில் ரைஸ் தான் போட்டு வேக வைக்கணும்னு. எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கர் இருக்குல்ல, அதை கரண்ட்டில் கொடுத்தோன்னா கேஸ் காலியானா கூட நம்மளுக்கு சோறு வேகும். இது பேரே எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கர்னால நம்ம ரைஸ் மட்டும்தான் வேகும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரைஸ் இல்லை, வெஜிடபிள்ஸ் கூட அதில் வேகும். நம்ம தான் யோசிக்கலை, நம்ம தான் காய்கறியை வேக வைக்கல. அதில் நிறைய விஷயங்கள் அதில் வேகும். எப்படி கேக் அதில் பேக் பண்ணணும்னு கூட சொல்லி தருவான். நீங்கள் போய் என்ன பார்க்கணும், மேனுவலை போய் பார்க்கணும். அதை உருவாக்குனவன் மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல்னு ஒன்று இருக்கு. ஒரு குட்டி புக் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? டிவி வாங்கினீங்கன்னா, மொபைல் வாங்கினீங்கன்னா கூட இருக்கும். ஃபோன் எதுக்கு, என்னெல்லாமோ பண்ணலாம் ஃபோனில். நம்ம நினச்சிக்கிறோம் ஃபோன் தான் பேசணும். இல்லை இல்லை, நிறைய பண்ணோம். நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது. வீடியோஸ் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியும்? அந்த மேனுவல்னு ஒன்று இருக்கு. அதை போய் பார்த்தாதான் இதை உண்டாக்கினவர், இதை வடிவமைச்சவர் என்ன பயன்பாட்டிற்காகலாம் இதை உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க சும்மா மூச்சு விட்டு இருக்கிறதுக்காக இங்க படைக்கப்படவில்லை. சாப்பிட்டு 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 தூங்கி அப்படியே போறதுக்காக படைக்கப்படவில்லை. இந்த வேதத்துக்கு போங்க, போனீங்கன்னா நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் அறிந்து கொள்ளும். To release your full potential. முற்றிலுமாக நான் இதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் சாதிப்பேன், இதை நான் அடைவேன். இந்த பூமியில் எவ்வளவு பெரிய ஆபீசர் ஆகணும்னாலும் ஆக முடியும். இந்த பூமியில் எந்த ஒரு பொருளை வாங்க வேண்டுமானாலும் வாங்க முடியும். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் நிறைய பேர் தீவை வாங்கிட்டு இருக்கிறாங்க. தீவையே வாங்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்குறாங்க. இன்னொருத்தர் போயிட்டு பெரிய ஃபேக்டரி யூனிட்டை வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சார்? 2000 கோடியா? சரி பாருங்க, போடுங்க. சரி 2000, இன்னொரு 2000 கோடி, இன்னும் அந்த பக்கத்து ஃபேக்டரி சேர்த்து தரீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பெரிய கார் பிளான்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. தேசங்களுக்கு எப்படி காரை இங்க இருந்து எப்படி அனுப்புறதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மனுஷங்க தான், என்ன வேற கிரகத்துல இருந்தா வந்திருக்காங்க, எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. ஏன் அது மாதிரி நீங்க இருக்க முடியாது? இருக்க முடியும். நான் அதை இன்னும் யோசிக்கல, எனக்குள்ள அது இருக்குன்றத பார்க்கல. போய் பாருங்க, அதை ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியானவரோட உறவுல இருங்க, அவர்கிட்ட கேளுங்க, தினமும் கேளுங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க, அது எப்படி செய்யறதுன்னு கேளுங்க, யாரை போய் பார்க்கணும்னு கேளுங்க, அதை வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது வீடியோ இருக்கான்னு பாருங்க, இல்ல வேற யார்ட்டா போய் பேசுங்க. ஆண்டவர் நடத்துவார் உங்களை.